1990களில் இலங்கையில் நடைபெற்ற போரிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தமிழ்நாட்டிற்கு அகதிகளாக வந்த பல்லாயிரக்கணக்கானோர்களில் ஒருவர்தான் இந்த ஜெகதீஸ்வரி சசிதரன். 7 மாத குழந்தையாக தமிழகத்திற்கு வந்த ஜெகதீஸ்வரி தற்போது நாட்டியத்தில் சாதிக்க துடிக்கும் ஏராளமான மாணவர்களின் வழிகாட்டியாக திகழ்கிறார். நடனம் மீது சிறு வயது முதலே மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த ஜெகதீஸ்வரி சினிமா துறைக்குள் கால் பதிக்க வேண்டும் என்ற ஆசையில் நடனக்கலையை தீவிரமாக பயிலத் தொடங்கினார். நடனத்தில் இருந்த ஆர்வம் படிப்படியாக பரதநாட்டியத்தின் பக்கம் திரும்பியது. இலங்கையைச் சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக பரதநாட்டியத்தை கற்க பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட ஜெகதீஸ்வரி பின்னாளில் அதில் தனித்துவமிக்கவராகவும் திகழத் தொடங்கினார். என்னோட முகாம் சார்ந்த பார்த்தீங்கன்னா கல்வி நிலையில் கொஞ்சம் கஷ்டப்படுற பசங்களுக்கு நிறைய தொண்டு நிறுவனங்கள், ஆக்சுவலாக நான் மட்டும் அப்படின்றத தாண்டி என்னோட கோரிக்கையை ஏற்று நிறைய தொண்டு நிறுவனங்கள் சப்போர்ட் பண்ணாங்க. கொரோனாக்கு அப்புறம் சொல்லப்போனால் படிக்கட்டுகள், நன்சை சேலத்தில், அப்புறம் திருநகர் பக்கம் அப்படி சொல்லிட்டு விஸ்வானா அவங்களோட இதில் இருந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு பண்ணவங்களோட லிஸ்ட்டு சேவை ஒரு 15 மாணவர்கள்கிட்ட நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். 2 மாணவர்கள் முடிச்சிட்டாங்க, மற்றவங்க முடிக்கிற நிலையில் இருக்காங்க. என்னால் முடிஞ்ச ரெக்யூஸ்ட்டு தான் நான் வைக்கிறேன். பட் ஆனால் செய்கிற ஒத்துழைப்பு எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மக்கள் தான் அதை மனம் விரும்பி செய்கிறாங்க. ஸோ அது எங்களுக்கு பெரிய ஒத்துழைப்பாக இருக்குது. மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின் இசைக்கல்லூரியில் சேர்ந்த ஜெகதீஸ்வரி பரதக்கலையை பயின்று சிறந்த மாணவியாக தேர்ச்சி பெற்றதோடு பகுதி நேர ஆசிரியராகவும் பணியாற்றத் தொடங்கினார். 2010ஆம் ஆண்டு முதல் பல்வேறு மேடைகளில் பரதநாட்டியத்தை ஆடி தனது நடன அசைவால் அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பிய ஜெகதீஸ்வரி தற்போது தவிர்க்க முடியாத பரதநாட்டிய கலைஞராக திகழ்ந்து வருகிறார். இப்போ நான் ஒர்க் பண்ணுற பள்ளி டால்ஃபின் எல்லைட் பள்ளியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கடந்த 2 ஆண்டுகளாக. என்னோட அனுபவம் பார்த்திங்கன்னா பல பரதம் ப்ரோக்ராம், அப்புறம் கிராமிய நிகழ்ச்சி டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவங்களுடைய ப்ரோக்ராமில் ஸ்டில் 2008 இருந்து 2019 வரைக்கும் நான் அவங்க ட்ரூப்பில் நான் இருந்தேன். பல மேடை நிகழ்ச்சிகள் ஒரு 500க்கும் மேற்பட்ட கிராமிய நிகழ்ச்சிகள் நடத்தியிருப்பேன். டெல்லி தமிழ் சங்கத்தில் ப்ரோக்ராம் பண்ணேன் 2013. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுடைய ஆளுநர் மாளிகையில் பசங்களுக்கு 2019 என்னோட கோரியாவில் தான் அவங்க வந்தாங்க அங்கே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. பரதக்கலையை கற்க தான் சந்தித்த இடையூறுகளை பிறர் சந்தித்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த ஜெகதீஸ்வரி ஏற்ற தாழ்வின்றி ஏழை மாணவர்கள் பலருக்கு தான் கற்ற பரதக்கலையை பயிற்றுவித்து வருகிறார். மேம் ரொம்ப நல்ல மேம். அவங்க நல்லா எங்களுக்கு கஷ்டமான ஸ்டெப்பையும் ஈஸியாக சொல்லி தருவாங்க. எங்களுக்கு ஈஸியாகவே அது கற்றுக்க முடியும். அப்படி தெரிலனா அவங்க உட்காந்து பொறுமையாக சொல்லி தருவாங்க. மேம் ரிஸ்கான ஸ்டெப்பை கொஞ்சம் அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ண எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. கொஞ்சம் டஃப்பாக மூட் அவுட் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு உட்காந்து இந்த மாதிரி இதோட என்ன யூஸ் அந்த மாதிரி பேசுவாங்க. எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் தட்டடவை நாட்டடவைலாம் அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆடுவாங்க. ஜெகதீஸ்வரி சசிதரனின் கலைத்திறனை பாராட்டி நூற்றுக்கணக்கான விருதுகள் பல்வேறு சமூக அமைப்புகளின் மூலமாக வழங்கப்பட்டுள்ளன. பல்வேறு கடினமான நடன அசைவுகளை மிக எளிதாக பயிற்றுவிக்கும் ஜெகதீஸ்வரியால் பல நடன ஆசிரியர்கள் உருவாகியுள்ளனர். இலங்கையிலிருந்து வந்த அகதி என்ற பிம்பத்தை தகர்த்தெறிந்து பல்வேறு சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டால் சாதிக்க முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் பரத நடன ஆசிரியை ஜெகதீஸ்வரி சசிதரன். ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் மதுரை செய்தியாளர் தங்கத்துறை குமாரபாண்டியன். சமக்கல்வி நமது உரிமை, விழித்திடு தமிழகமே. தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தாரீர். மாபெரும் கையெழுத்து இயக்கம். அழைக்கிறார் பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன். 10 கோடி பார்வையாளர்களை கடந்து வெற்றி நடை போடும் தமிழ்ஜனம் தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கம். ஆதரவளிக்கும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி. தேசம் காக்க, தெய்வீக தமிழ் வளர உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழ்ஜனம் யூடியூப் சேனலை.